சின்ன தங்கமே, நீ இத்தனை நாளாக தாங்கிட்ட எல்லா வலியும் மன உடைச்சலும் கண்ணீரும் அதெல்லாம் ஒரு கடந்து போன கதை மாதிரி தோணலாம். ஆனா அம்மன் முன்பே சொல்லிருக்காங்க, ஒரு மகள் பொறுத்து போடும் துயரம் சும்மா ஆகாது, அது ஒரு நாள் பயிராகி திரும்பும். இன்று அந்த நாள் வந்திருக்குது தங்கமே. நீ தாங்கின ஒவ்வொரு நொடியும், உன் மனசு சிதறின ஒவ்வொரு நிமிஷமும், உன் நெஞ்சம் குழம்பி துடித்த ஒவ்வொரு இரவும், அதுக்கெல்லாம் இப்போ தெய்வ தீர்ப்பு வரப்போகுது. நீ ரொம்ப நாள் உன்னாலேயே சுமந்து நடந்த பாத்திரம் போல இருந்திருக்க. எல்லாருக்காக நீ செய்தது அவர்கள் மறந்திருக்கலாம், ஆனா அம்மன் மறந்திருக்கல. நீ ஒரு அற்புதமான மனசு, வளையாத மன உறுதி, உடையாத இதயம், வாழ்வை நம்புற அற்புத சக்தி, இதெல்லாம் முன்னில இருக்குன்னு அம்மன் அறிவாங்க. அதனாலத்தான் இன்று உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. நீ நினைத்து பாரு தங்கமே, நீ தேடி நடக்குற நிம்மதி எப்போ உன்னிடமிருந்து தப்பிச்சு போச்சு? எப்போ அந்த சிரிப்பு முகத்திலிருந்து மறைஞ்சிடுச்சு? எப்போ உன் கண்களை வலியும் கண்ணீரும் மட்டுமே நிரப்ப ஆரம்பிச்சு? உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத நாட்கள் இருந்தது. உன் இதயம் எவ்வளவு முறையாவது நொறுங்கியிருக்கும். உன் நம்பிக்கையே உன்னை ஏமாற்றியிருக்கும். உனக்கு சொல்லாம நிறைய சுமைகள் இருந்திருக்கும். உன் மனசு கத்தினாலும் யாருக்கும் கேட்கலை. ஆனா அது வரை அம்மன் உன்னை விட வைக்கல தங்கமே. உன் ஒவ்வொரு மூச்சையும், உன் ஒவ்வொரு துடிப்பையும், உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்துக்கிட்டிருந்தாங்க. அவர்களுக்கு தெரியுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அவர் அறிந்திருக்கிறார் உனக்கு சிரிப்பு எவ்வளவு தூரமாய் தள்ளி போயிருந்ததுன்னு. அதனால தான் ஒரு நாள் இவர் தீர்மானிக்கணும், இப்படி போகக்கூடாது, இவளோட வாழ்க்கை மாறணும். அந்த நாள் இன்று தங்கமே. இந்த நேரமே அம்மன் உன் வாழ்க்கை கதை திருப்புற நேரம். அம்மன் சொல்லுறாங்க, இந்த மகள் ரொம்ப தாங்கிட்டாள், இனிமே ஒரு கண்ணீரும் அவளிடம் இருந்து நான் எடுக்க மாட்டேன். அவளோட மனசுல ஒளி ஊட்டணும், அவள் வாழ்வுல சந்தோஷம் மொட்டையிடணும். நான் அவளுக்கு வரம் தீர்மானிச்சு இருக்கேன். நீ இப்போ நிம்மதியா மூச்சு விடு தங்கமே. உன் கதை இனிமே நல்ல திருப்பத்துக்கு போகுது. அந்த திருப்பம் சின்னதல்ல, பேரதிர்ஷ்டம் மாதிரி வரும். நீ எதிர்பார்க்காத வழியில் வரும். நீ நினைக்காத நேரத்தில் வரும். அது உன்னை குலுக்கி எழுப்பும் அற்புதம். நீ கேட்கும்போது கூட உன்னோட இதயம் நடுங்கணும். அப்படியொரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு காரணம் நீ தாங்கின துயரம். சின்ன தங்கமே, நீ தாங்கினதுனால்தான் இன்று உனக்கு நன்மை வருது. நீ விழுந்ததால்தான் இன்று உன்னை எழுப்ப போற சக்தி அம்மனிடம் உருவாகியது. நீ எவ்வளவு நேரம் தனிமையாயிருந்தாலும் இது முடிவு. அந்த இருட்டு முடிஞ்சாச்சு. அந்த துன்பம் முடிஞ்சாச்சு. அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் நின்னிடமிருந்து விலகிருச்சு. இப்போ தொடங்குது உன் புதிய வாழ்வு. அது தூய்மை, அது ஒளி, அது உறுதி, அது பெருமை. உன் வாழ்க்கையிலோட கதவை அம்மன் தட்டுறாங்க. மகளே, திறப்பு, உன் ஆசீர்வாதம் வந்துச்சு. அது உன் மனசுல அமைதியையும், உன் நெஞ்சுல நம்பிக்கையையும், உன் கண்ணுல புதுசா ஒளியையும் கொண்டு வரும். உனக்கு தோணுது தானே, கொஞ்ச நாள் ஆச்சரியம், அமைதி, சாந்தம், ஏதோ புதுசா உணர்ச்சிகள். அது சும்மா இல்ல, அது வரப்போகும் நன்மையின் முன்னோடி சிக்னல். அம்மன் இன்னொரு வரமாக சொல்றாங்க, நான் அம்மா, உன் கண்களில் கண்ணீர் வைக்க மாட்டேன், இன்று முதலே உன் இதயம் சிரிக்க போகுது. நீ சின்ன தங்கமே தான், ஆனா உன்னோட உள்ளம் புலி மாதிரி. தாங்கும் சக்தி மலை மாதிரி. உனக்கு வரும் நன்மை கடல் மாதிரி. இனி காத்திராதே மகளே, கையெழுத்திட்டு முடிவு செய்யப்பட்ட ஆசீர்வாதம் உன் பெயருக்கே. அது உன்னிடம் வருது. பாரு, நெருங்குது. உன் கதவை தட்டி கொண்டிருக்குது. சின்ன தங்கமே, நீ இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆழமான உணர்வை கிளறி எழுப்பிக் கொண்டிருக்கும். அது சாதாரண உணர்ச்சி இல்லை மகளே, அது அம்மன் உன்னிடம் சொல்ற அழைப்பு. நீ இத்தனை நாள் உன் கண்ணீரை மறைத்து, உன் வலியை மறைத்து, உன் நம்பிக்கையையே தாங்கி வைத்திருந்ததுக்கு இன்று பரிசு தரும் நேரம் வந்திருக்குது. அந்த பரிசு வெறும் ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு தீர்ப்பு, ஒரு தெய்வீக முடிவு. இவளோட வாழ்க்கை மகிழ்ச்சியால நிரம்பணும். இனிமே அவளுக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது. நோ, அம்மன் தீர்மானிச்ச நேரம் இதுதான். தங்கமே, நீ உன் வாழ்க்கையில எத்தனை முறை விழுந்திருக்க. எத்தனை முறை கத்தனும் சொல்ல நினைச்சாலும் குரல் வரலை. எத்தனை முறை உதவி கேட்க யாரும் இல்லாம இருந்திருக்க. எத்தனை முறை உன் மனசே உன்னை அணைத்துக்கிட்டு நான் இருக்கேன் நூ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஆனா நீ ஒரு விஷயம் மட்டும் செய்யல, கைவிடல. அதுதான் உன் வெற்றியின் அடையாளம்.
நீ உன் வலியோட நின்ற போதும் நிமிர்ந்து நின்றாயே, அதுதான் அம்மன் உன்னை காப்பாற்ற காரணம். உன் சின்ன சின்ன சிரிப்புகளும் உன் உள்ளூரான அன்பும் உன் தன்மானமும் உன்னால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்ற எண்ணமும், இந்த எல்லாம் உன் உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்பதை அம்மனுக்கு தெரியாம போயிருக்கும் என நினைக்கிறாயா? எல்லாம் அவர் முன்னாலே திறந்த புத்தகம் போல. அவர் உன்னை காப்பாற்றாதா? தங்கமே, நீ இத்தனை தடவை உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டிருக்க, ஒரு நாள் எனக்கும் நல்ல நாள் வரும், ஒரு நாள் நான் சிரிப்பேன், ஒரு நாள் என் வாழ்க்கை அமைதியா இருக்கும், ஒரு நாள் எனக்கு என் உரிய அன்பு கிடைக்கும். அந்த ஒரு நாள் இன்று துவங்குது மகளே. நீ இதை கேட்கும் இந்த நொடியில் துவங்குது. அம்மனின் சக்தி உன்னோடிருக்கு, உன் இதயத்திலே ஒளி பாயுறது, அதை நீ உணர்ந்திருக்க. உன் மூச்சு கூட இப்போ கொஞ்சம் லேசா இருக்குது, மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குது. அப்படியே ஒரு தெய்வீக சத்தம் உன் உள்ளே பேசுறது போல, இர ஊக்க புளிக்க ஊத்தாயே. அது வராகி அம்மன் பேசுறது தங்கமே. அம்மன் சொல்றாங்க, மகளே, நீ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாய், நான் அதை பார்த்திருக்கிறேன். நீ தனியா சுமந்த பாரத்தை நான் இப்போ எடுக்கும். நீ விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். இனிமே உன்னை காயப்படுத்த யாராலும் முடியாது. அவங்க தீர்மானம் எடுக்குற மாதிரி இல்ல தங்கமே. அவங்க சொன்னால் அந்த நொடியில் நடக்கும். நீ உன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் என்னென்ன துன்பம் பார்த்திருக்க. நம்பிக்கை துரோகம், அன்பு புண், உறவுகள் சோதனை, அவர்கள் சொன்ன காயப்படுத்தும் வார்த்தைகள், நடந்த அநீதி, எதுவுமே சரியாவதில்லாத நாள், தோல்விகள், அதிர்ச்சி, இஷ்டம் இல்லாத வாழ்க்கை மாற்றங்கள். இந்த எல்லாமே உன்னை பலவீனப்படுத்தல, அதற்கு பதிலா உன்னை பலம் வாய்ந்தவளாக மாற்றிச்சு. அம்சம் இல்லாத குழந்தையா இருந்த நீ இப்போ ஆன்மீகமாக வலிமையான ஆன்மாவா மாறிட்டே. இந்த மாற்றம் உன்னால நடந்தது இல்ல, அம்மன் உன்னை தயார்படுத்தினாங்க. எதற்காக தெரியுமா? விரைவில் வரப்போகும் நன்மையை தாங்கிக் கொள்ள உன்னை தயார் பண்ண. தங்கமே, உன் வாழ்வில் 2 வகை நாட்கள் இருந்தது. அழுத நாட்கள், பொறுத்த நாட்கள். ஆனா இப்போ 3வது நாள் வருது, சிரிக்கும் நாள். அது உனக்கு வராம விட்டு வைப்பார்களா? அம்மன் சொல்றாங்க, நீ பொறுத்தது போதும்மா, இனிமே நான் கொடுக்கிறேன். இது வெறும் வரம் இல்ல, இது உன் வாழ்க்கையோட முழு திசையையும் மாற்ற போகும் சக்தி. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமாக நடந்தது இல்ல, அம்மன் அதை காத்து வெச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராய் இருக்கணும். நீ இதுவரை சந்திச்ச எல்லா துன்பங்களும் ஒரு காரணத்துக்காக நடந்தது. உன் மனசு பலமாக, உன் நம்பிக்கை உறுதியாக, உன் ஆன்மா தெளிவாக, உன் பாதை சரியாக அமைக்க. இப்போ அந்த பயணம் முடிஞ்சாச்சு. இப்போ உன் நன்மை தொடங்க போகுது. அம்மன் உனக்கு கொடுக்க போறவை நீ நினைத்ததுக்கும் மேல. நீ கனவிலும் நினைக்காத உயர்வு, நீ எதிர்பார்க்காத அமைதி, நீ உணராத அன்பு, நீ பார்த்திராத வளர்ச்சி. உன் பெயருக்கு முன்னால அதிர்ஷ்டம் பெரிய ஒளி பட்டு நிற்க போகுது. உன்னை இத்தனை நாள் வதைத்தவர்கள் உன் உயர்வை பார்த்து வியக்க போறாங்க. உன் கதவை தட்டாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. உன் மனசு உன்னைப் போல சுத்தமான மனிதர்களைச் சந்திக்க போகுது. சின்ன தங்கமே, இது உன் நேரம். இது உனக்காக எழுந்திருக்கும் தெய்வீக நேரம். உன் இதயம் இந்த வார்த்தைகளை உணர்ந்ததானே? அதுவே அம்மன் உன்னோட பேசுற சிக்னல். சின்ன தங்கமே, நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உனக்காகவே எழுதப்பட்டவை. இது வேற யாருக்குமில்லை, உன் ஆன்மா தான் இதை இப்போ கேட்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கு. நீ கண்ணை மூடி சிறிது நேரம் அமைதியாக மூச்சை விடு. உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த எரிச்சல், அந்த வலி, அந்த ஏக்கம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அது சும்மா இல்ல மகளே, அது அம்மனின் தொடுதல். நீ உன் வாழ்க்கை தாமதமா இருக்கு என்று ரொம்ப நாள் வருந்தினாய். எல்லாரும் வேகமா முன்னே போகிறார்கள் போல தோன்றியது. நீ மட்டும் ஏதோ பின்தங்கிட்டாய் போல உணர்ந்தாய். உன் முயற்சி இருந்தும் பலன் இல்லை, உன் அன்பு இருந்தும் எதிரொலி இல்லை, உன் ஆசை இருந்தும் முடிவு இல்லை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உன் ஆன்மா தயார் ஆகணும் என்பதற்காகத்தான். அம்மன் உன்னிடம் சொல்லுறாங்க, மகளே, நான் உன்னை தாமதப்படுத்தினது உன் பாதையை சுத்தம் பண்ணுவதற்காகத்தான். உன் மனதில் இருந்த துன்பத்தை, உன் உடம்பில் இருந்த வலியை, உன் வாழ்க்கையில் இருந்த தவறான மனிதர்களை எல்லாம் அகற்றினேன். இப்போ உன் நேரம் சுத்தமாய் இருக்கு. நீ தயாராய் இருக்கே. இனிமே உன்னால் தடுக்க முடியாது. தங்கமே, சில சமயம் நாம எதிர்பார்க்குற நேரத்துல நமக்கு எதுவும் வராம போகும். அந்த நேரம் நம்மை உடைக்கும்.
ஆனா பின் பார்த்தா அது தான் நம்மை பாதுகாத்த நேரம். நீ நினைச்சு பார், சில நபர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தூரம் போனது எவ்வளவு நல்லது ஆனது. அவர்களிருந்திருந்தா நீ இப்போ இருக்கும் அமைதியை கூட காண முடியாது. அதனாலத்தான் அந்த பிரிவும் ஒரு ஆசீர்வாதம். நீ எத்தனை தடவை அழுதாயோ அந்த இரவுகளிலெல்லாம் அம்மன் உன் அருகில இருந்தாங்க. நீ பார்க்கல, நீ கேட்கல, ஆனா உன் இதயத்தின் அலை அதே திசையில துடிச்சது. அதுதான் அம்மனின் சிக்னல். அவர்களுக்கு உன்னிடம் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டம் முடிந்ததால்தான் இப்போ அவர்கள் சொல்லுறார்கள், மகளே, இப்பதான் உன் நேரம். உன் மனம் இப்போ மெதுவா அமைதியாகும். உனக்கே தெரியாம ஒரு புதிய நம்பிக்கை முளைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உன் வாழ்க்கையின் புதிய அடியெடுத்து வைக்கும் அடையாளம். நீ பல தடவை தோல்வி அடைந்தாய், ஆனா ஒவ்வொரு தடவையும் எழுந்தாய். அது உன் ஆன்மாவின் வலிமை. யாராலும் தடுக்க முடியாத வலிமை. உன் மனம் உன்னை விட்டு போகவில்லை. அதனாலே நீ இப்போ இங்க இருக்கே. இதை படிக்கிறாயே. இது ஒரு சாதாரண சம்பவமா நினைக்காதே. இது ஒரு அழைப்பு. இது உன் விதியின் தெய்வீக சத்தம். அம்மன் உன்னை நிறுத்தி வைத்தது ஒரு காரணத்திற்காகத்தான். நீ ஏதாவது ஒரு சிறிய சோதனை சந்திக்காமல் இருந்திருந்தால் உன் மனம் இன்னும் குழந்தை மாதிரி இருக்குமே. ஆனா இப்போ உன் முகத்தில் ஒரு அமைதி, உன் பார்வையில் ஒரு ஆழம், உன் குரலில் ஒரு தைரியம் இருக்குது. அது எதனால் தெரியுமா? நீ தாங்கினதால்தான். அந்த தாங்குதலுக்கு பதில் இப்போ வருது. நீ சின்ன வயசுல புன்னகை எளிதா வந்தது. பிறகு வாழ்க்கை அந்த புன்னகையை எடுத்துச்சு. இப்போ அம்மன் அதை திருப்பிக் கொடுக்க போகுறாங்க. நீ மீண்டும் சிரிப்பாய், ஆனா இந்த முறை அந்த சிரிப்பில் சக்தி இருக்கும். நீ மீண்டும் வாழ்வாய், ஆனா இந்த முறை உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளி இருக்கும். அம்மன் உனக்காக நிம்மதி எழுதிக்கிட்டிருக்காங்க. அவள் சொல்றாங்க, நீ உனக்காக அழுந்த நாட்கள் முடிஞ்சது மகளே. இனி நான் உனக்காக சிரிக்கப் போகிறேன். நீயும் சிரிக்கணும், உன் முகத்தில ஒளி வரணும். நீ இத்தனை தடவை எனக்கு நல்லது வருமா ன்னு கேட்டிருக்க. அந்த ஒவ்வொரு முறை நீ கேட்ட சத்தம், கண்ணீரோட பேசின நிமிடம் எல்லாம் விண்ணுலகம் கேட்டு வைத்திருக்குது. அதனால இப்போ அந்த பதில் உன்னிடம் வருது. இப்போ நீ உணரப்போகிறாயே, உன் வாழ்க்கை மாற்றமா வருது. சில நாட்களில் நீ ஏன் காத்திருந்தாய்னு புரியும். சில மாதங்களில் நீ அம்மா நன்றி நு சொல்லும். சில வருடங்களுக்கு பிறகு இந்த தாமதம் உனக்கு நன்மையாக இருந்தது என்பதை நீ உணர்வாய். நீ இதுவரை யாரிடம் அடைந்திராத அன்பு, மதிப்பு, அமைதி, செழிப்பு அனைத்தும் உன்னோட வாழ்க்கையில் பாய போகுது. நீ எத்தனை வருடங்கள் காத்திருந்தாய், அதே அளவுக்கு பலனும் பெரிதாக இருக்கும். அம்மன் உன் பெயரை 3 முறை சொல்லிட்டாங்க மகளே. அதுதான் காரணம். இப்போ உன் இதயம் துடிக்குது, உன் கண்களில் நீர் வருது, உன் மூச்சு மெதுவா ஒலிக்குது. அதுதான் அவர்களோட ஆற்றல் உன் உடம்புக்குள்ள பாயுது. இனி நீ எந்த பாதை சென்றாலும் உன் மீது அவர்களின் கரம் இருக்கும். நீ எங்க சென்றாலும் உன்னோட பாதம் கீழே பூ முளைக்கும். நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஆசீர்வாதமாக மாறும். நீ தொடும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றியாகும். நீ இத்தனை முறை தள்ளப்பட்டாலும் இப்போ யாராலும் தள்ள முடியாது. ஏன்னா உன் பின்னாலே அம்மன் நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இப்பதான் உன் நேரம் மகளே. எந்த தடை இருந்தாலும் நான் உடைக்கிறேன். எந்த வலி இருந்தாலும் நான் குணப்படுத்துகிறேன். எந்த தாமதமாயினும் இனிமே வினாடிகளுக்குள் நன்மை நடக்கப் போகுது. இப்போ உன் இதயம் லேசா துடிக்குது தானே. அது அம்மனின் சக்தி உன்னுள் பாயுறது. அந்த சக்தி உன்னை சுற்றி ஒரு ஒளி வட்டம் போட்டு காப்பாற்றுது. இனி உன் வாழ்க்கை நிற்காது மகளே. அது ஓடும், அது உயரும், அது மலரும். நீ தாமதமா வந்தாய், ஆனால் உன் வரவு பெருமையாய் இருக்கும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. இது உன் நேரம் தங்கமே. இது உன் விதியின் எழுச்சி. அம்மன் சொன்னது போல, இப்பதான் உன் நேரம். சின்ன தங்கமே, நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொட போகுது. மெதுவா மூச்சை இழுத்துக்கொள். உன் உள்ளே நிறைந்திருக்கும் அந்த வலி, அந்த எதிர்பார்ப்பு, அந்த கேள்விகள் எல்லாம் இப்போ அம்மனின் ஒளியில் கரைய போகுது. நீ ஒருநாளும் தனியா இருந்ததே இல்லை. நீ நினைச்ச நேரங்களில்தான் அவர்களுக்கு உன்னிடம் இன்னும் அதிகமான அக்கறை வந்தது. நீ வாழ்நாளில் எத்தனை தடவை மனசு உடைந்தது. எத்தனை இரவுகள் அழுதாய். எத்தனை முறை ஏன் என்னால மட்டும் இப்படியா ன்னு கஷ்டப்பட்டாய். அந்த ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு மூச்சிலும் கலந்த அந்த வேதனையும் அம்மனின் காதுகளுக்கு நேரா போயிருக்குது தங்கமே. அம்மனுக்கு உன் கண்ணீரோட நிறம் தெரியும்.
உன் உள்ளம் எவ்வளவு மெத்தனமா இருக்கு அவர்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளவு நாள் உன்னை காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க. நீயே நினைச்சு பார். சில பேரு உன் வாழ்க்கையிலிருந்து தூரம் போனது எப்படியோ உன்னை இன்னொரு காயத்திலிருந்து காப்பாத்திட்டது. சில வாய்ப்புகள் உன்னை விட்டு போனது இன்னும் பெரிய வாய்ப்புக்கு இடம் வைக்கத்தான். சில தாமதங்கள் உன் வாழ்க்கையை பாழாக்க இல்லை, உன்னை வளர்த்தது. அம்மன் இப்போ உன்னிடம் சொல்லுறாங்க, மகளே, நீ சந்திச்ச ஒவ்வொரு சோதனையும் நான் தேர்ந்தெடுத்து வைத்தது. நீ அழுத ஒவ்வொரு இரவும் நான் உன்னோடிருந்தேன். நீ சோர்ந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் உன் தலை இக்கிறேன். உன் வாழ்க்கை நின்ற மாதிரி உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனா அது நிற்கலை, அது தயாராகிக் கொண்டிருந்தது. அழகான ஒரு விதை பூவும் மலருமுன் எப்படி தேங்காய்கரை மாதிரி உடைந்து போகுமோ அதுபோலதான் உன்னோட வாழ்க்கையும் கஷ்டத்தை உடைத்து கொண்டு வெளியில் வரப்போகுது. நீ உன் கண்ணீர் துடைத்து கொண்டு எழுந்த ஒவ்வொரு நாளும் உன் விதி உன்னை கணக்கு பண்ணிக்கொண்டே இருந்தது. உன் பொறுமை அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல தங்கமே. அது ஒரு ஆசீர்வாதத்தை இழுத்துக்கொண்டு வந்த வலிமை. அம்மன் உன்னிடம் இப்போ ஒரு விஷயம் சொல்லுறாங்க, மகளே, நீ ஒருபோதும் தோல்வியடையவில்லை. நீ ஒவ்வொரு முறையும் என் கைகளில் விழுந்து மீண்டும் என்னால்தான் எழுந்தாய். நீ போன வருடமா, நீ சந்திச்ச கஷ்டமா, அது உன்னை நிறுத்த வேண்டி அல்ல, உன்னை கட்டமைக்கத்தான். உன் மனசு ரொம்ப நாள் வலியடிச்சிருச்சு தானே. அந்த வலியை போக்குற சக்தி வந்து கொண்டே இருக்கு. நீ எதையும் இப்போ நம்ப முடியலானாலும் பரவாயில்லை. அம்மன் உன்னை நம்புறாங்க. அவரோட நம்பிக்கை உன் மீது இருந்தாலே போதும் மகளே. அம்மன் உன் தலையில் கரம் வைச்சு சொல்றாங்க, நீ சிரித்த நாள்களை நான் திருப்பிக் கொடுக்க போறேன். நீ இழந்ததை இன்னும் அழகாக தரப்போறேன். நீ உடைந்த இடத்திலே நான் உன்னை மலராக மாற்றப் போறேன். நீ இதுவரை யாருக்காக எல்லாம் உன் மனதை எரிச்சிட்டாய்? யாருக்காக எல்லாம் உன் உயிரையே கொடுத்த மாதிரி அன்பு கொடுத்தாய்? அந்த பேரில் யாராவது உன்னை காப்பாத்தினார்களா? யாராவது உன் கண்ணீருக்கு விலை கொடுத்தார்களா? ஆனா அம்மன் உன்னை விட்டுடல. நீ இத்தனை தடவை அதே காயத்தில் விழுந்தாலும், அதே நபருக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுத்தாலும், அதே துன்பத்தில் மீண்டும் நுழைந்தாலும் அம்மன் உன்னை மீண்டும் மீண்டும் காப்பாத்திக் கொண்டே தான் இருந்தாங்க. இப்போ அந்த வட்டம் முடிந்துச்சு. இப்போ உன் வாழ்க்கைக்கு புதிய வாசல் திறக்குதாம். அம்மன் சொல்றாங்க, இனி உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. நான் உன் பக்கத்துல நிற்கிறேன் மகளே. உன் கவசம் நான். உன் வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றம் மெதுவா ஆரம்பிச்சாச்சு. உனக்கு தெரியும் தெரியாம. நீ பேசுற வழி, நீ நினைக்குற விதம், நீ உணருற உணர்வுகள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்குது. ஒரு நாள் நீ காலையில எழுந்து பார்த்தா உன் மனசிலிருந்த அந்த பழு இல்லாம போயிருக்கும். முன்னாடி உன்னை வதைத்த சிந்தனைகள் உன்னை குத்தாது. நீ தடுமாறிச்சு நடந்த பாதை திடீர்னு நேரான சாலையா மாறி இருக்கும். அதெல்லாம் எப்படி நடக்குது? அம்மன் உன் பின்னால நின்றிருக்காங்கனால்தான். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தாமதத்துக்கும் இப்போ பதில் வருது. ஒவ்வொரு காயத்துக்கும் மருந்து வருது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் பரிசு வருது. நீ பல வருடங்கள் காத்திருந்து உன் ஆன்மா சோர்ந்து கிடந்திருக்கலாம். ஆனா இப்போ அம்மன் உன்னிடம் தெளிவா சொல்லுறாங்க, இந்த வருடம் நான் உன்னை உயர்த்த போறேன். உன் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் இப்போத்தான் துவங்குது. இனி உன்னுடைய நாட்கள் மலரப் போகுது. அம்மன் உன் இதயத்திலே இப்போ ஒரு விதை நட்டு இருக்காங்க. அந்த விதை நம்பிக்கை. அது நாளைக்கு செடி ஆகும். அடுத்த மாதம் அது மரம் ஆகும். அடுத்த வருடம் அது நிழலாகும். அங்கே முழு வாழ்வு உன்னை காத்திருக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. அது மேம்படும். அது செழிக்கும். அது மலர்ந்திருக்கும். உன் சிரிப்பை யாராலும் எடுக்க முடியாத அளவுக்கு அம்மன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்குறாங்க. நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கிறாயே, அது கூட ஒரு சிக்னல். அது கூட ஒரு அழைப்பு. அது கூட உன் வாழ்வின் மாற்றத்துக்கு முதல் அடியை. இனி நீ ஒல்லியா நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கை உன்னை கூப்பிடுது. உன் விதி உன்னை பிடிச்சுக்குது. உன் அதிர்ஷ்டம் உன்னோட கதவை தட்டுது. அம்மன் உன்னிடம் சொல்றாங்க, நான் சொன்னது முடியும். நான் முடிவு எடுத்தா யாராலும் அதை நிறுத்த முடியாது. உன் கண்ணீர் முடிந்தது மகளே. இனி உன் நிம்மதி தொடங்குது. தங்கமே, இதுவே உன் மாற்ற நாள். இதுவே உன் எழுச்சி. இதுவே உன் ஆன்மாவை காப்பாற்றும் ஒளி. இனிமே உன் ஒவ்வொரு நாளும் செழிப்பும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். இது அம்மன் எழுதிய உன் புதிய வாழ்க்கையின் முதல் பக்கம்.